ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சிவகாசியில தனியார் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிரைவேட் ப்ரொஃபைல்ல விச் மீன்ஸ் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு மட்டும் விசிபிள் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை போடுறாங்க. அந்த ஸ்டோரி ஒரு 20லேருந்து 30 பேருக்கு மட்டும்தான், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டோரி இருந்துட்டு இருக்கும். அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம், அதுவும் காலேஜுக்கு வெளியே எடுத்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை தன்னோட ஃப்ரெண்டே வந்து க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே காலேஜில் வேலை செய்யக்கூடிய பியூனுக்கு அமிச்சு, பியூன் வந்து பிரின்சிபாலுக்கு அமிச்சு அந்த பொண்ணை வந்து என்கொயரி கமிட்டிக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு ரொம்பவே ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ட்ரீட் பண்ணி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனமுடைஞ்சு கடைசியில் சூசைட் பண்ணி அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை வந்து எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்க யாரோடவோ ஃபோட்டோ எடுத்து, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அத வந்து பியூனுக்கு ஷேர் பண்ணி, பியூன் வந்து பிரின்சிபாலுக்கு ஷேர் பண்ணி, அத ஒரு என்குயரி கமிட்டி வச்சு, அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட் வந்து டிப்பிக்கலி வந்து இந்த ஒரு மாரி வந்து ஒண்ணோட ஒண்ணா வந்து கோர்வைகள வச்சு பேசி, அத ஹேண்டில் பண்ண முடியாம அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு. சூசைட் இஸ் நாட் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடையாது. இருந்து போராடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். யார் யாரெல்லாம் வந்து நம்மளை கேவலப்படுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் நம்ம அசிங்கமா பேசுறாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டி நம்ம அப்படி கிடையாதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். எல்லாத்துக்குமே சூசைடு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, எத்தனையோ விஷயங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டோம்னா நம்மளோட தோல்வி நம்மளை வந்து அடைஞ்சிருவோம். அது மட்டும் இல்லாம எந்த ரீசனுக்கும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்னைக்குமே சூசைட் பண்றோங்கிற தாட்டே நம்ம மைண்ட்ல வரக்கூடாது. சூசைட் பண்ணோங்கிற தாட்டுங்கிறதே வந்து நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. வாழ்ந்து காட்டணும், போராடணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை கீழே தள்ளணும்னு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனோட மைண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் முன்னேறக்கூடாது, இவனும் முன்னேறக்கூடாது, இவன் எப்படி வரலாம், இவன் இந்த மாதிரி எப்படி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நினைச்சாலும் அது எல்லாத்தையுமே நீங்க நானும் சேர்ந்து மாத்தணும்னு நினைச்சா, உங்களோட வாழ்க்கையை நீங்க மட்டும்தான் நினைச்சா மாத்த முடியும். என்னோட வாழ்க்கையை நான் நினைச்சா மட்டும்தான் மாத்த முடியும். யாருமே சூசைட் தாட்ஸை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சூசைடுங்கிற ஒரு எண்ணமே வந்து உங்க மைண்ட்ல வரவும் கூடாது. அதை பத்தி நீங்க யோசிக்கவும் கூடாது. இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணமாவும் இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆதங்கமாவும் இருக்கு. இந்த பொண்ணை வந்து யாராவது அவங்க கூட பேசியிருந்தாங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். இதை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு.